ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் ஆண்டவரே. அப்பா வல்லவர், போதுமானவர் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசித்த பரலோக தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மறுபடியும் ஒரு விசை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் விபிஎஸ்ஐ நடக்கும்படி செய்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த முதல் நாள் முடிக்கும்படி ஆசீர்வாதமாய் முடிக்கும்படி உதவி செய்தீர் ஆண்டவரே. இந்த 2ஆம் நாளை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி. இயேசுவே, நீங்கள் இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்பா. எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் விபிஎஸ்ஐ உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வர தடைப்பட்ட பிள்ளைகளெல்லாம் ஏற்ற வேளையிலே கொண்டு வரும் ஆண்டவரே. கர்த்தாவே, வந்து பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே உமக்கென்று கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஜீவிக்கணும் ராஜா. தகப்பனே, உமக்கென்று விதைக்கிற விதைகள் ஆண்டவரே அப்பா தகப்பனே 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்க விதமாய் ஆண்டவரே கர்த்தாவே இந்த சத்தியத்தை ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வாதமாய் இந்த பிள்ளைகளுக்கு வழி நடத்தும் ராஜா. இதன் மூலமாய் ஆண்டவரே தகப்பனே, இவர்களுடைய பெற்றோர்கள்லாம் ரட்சிக்கப்படணும் ராஜா. தகப்பனே, ஒரு நாளும் உடைய சத்தியம் விருதாவாய் போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதை எடுத்து நடத்துகிற போதகர் ஐயாவையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவர் குடும்பங்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. இதை நடத்துகிற ஆசிரியர்களும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த சத்தியத்தை ஆண்டவரே இன்னும் உண்மையை உத்தமமாய் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி உதவி செய்ய ராஜா. ஆசிரியர்களை ஆண்டவரை பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும். தகப்பனே, நடத்துகிற ஆண்டவர் கர்த்தாவை வாலின்ஸ் எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா. எந்த விதத்திலும் ஆண்டவரே பிசாசானவன் எந்த விதமான பலவீனங்களை கொண்டு வராதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் ராஜா. பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். போகையிலும் வருகையிலையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. எந்த விதத்திலும் பிசாசானவன் சத்ருவானவன் பிள்ளைகளை தொடாதபடி ஆண்டவரே வேலை எடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும். சகல தீமைகளுக்கெல்லாம் பிள்ளைகளெல்லாம் விலக்கி மீட்டு பாதுகாத்து கொள்ளும். உடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். உட்காந்துக்கிறீங்களா? சரி, நேற்று என்னென்னலாம் பாட்டு கற்றுக்கிட்டீங்க? எத்தனை பாட்டு கற்றுக்கிட்டீங்க? 3 பாட்டா? 2 பாட்டு கற்றுக்கிட்டீங்களா? சரி, அப்போ அந்த 2 பாட்டை இன்னைக்கு பாடிடுவோமா? ஓகே. சிரிப்போம் தானே போட்டிருக்கு. மூஞ்ச உம்முன்னு வெப்போம் நான் போட்டிருக்கு. ஏன் நீங்களாம் சிரிக்கவே இல்லை? சரி, ஓகே. இன்னொரு வாட்டி அந்த பாட்டு பாடுவோம். ஓகேவா? 1 டைம் பாடுவோம். சிரிக்கிறோம்னு சொல்லும் போது சிரிக்கணும். துள்ளி குதிப்போம் சொல்லும் போது என்ன பண்ணோம்? குதிக்கணும். ஆக்ஷன் செய்து பாடுவோம் என்ன பண்ணோம்?
ஆக்ஷன் மட்டும் தான் செய்வோம்க்கா, பாட்டு மாட்டோம் காண்ருவீங்களா? ஆக்ஷன் செஞ்சு சத்தமாக பாடணும். ஓகேவா? இன்னொரு வாட்டி பாடலாமா? ஓகே, ரெடி. தலைக்கு மேலே கை வச்சு கிளாப் பண்ணுங்க. இயேசுவுக்கு என்ன? சீனியர் அண்ணா சொன்னாங்க. என்னமோ பேராச்சு அவருக்கு. என்னண்ணா பேர்? உங்க பேரு சூரிய அண்ணா. கிளாப் பண்றங்க சூரிய அண்ணாக்கு. ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப 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 எவ்வளவு பிடிக்கும் ஏசப்பாக்கு? நம்மள எல்லாம் ஆக்ஷன் பண்ணுங்க. ரொம்ப 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 பிடிக்கும். பண்ணுங்க. ரொம்ப 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 பிடிக்கும். ஓகேவா? பாடுவோமா அந்த பாட்டு? ஓகே. ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவரோட செல்ல பிள்ளை நானு. ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவரோட செல்ல பிள்ளை நானு. பொய் சொல்ல மாட்டேன், சண்டை போட மாட்டேன். ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? பொய் சொல்ல மாட்டேன், சண்டை போட மாட்டேன். ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவரோட செல்ல பிள்ளை நானு. ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவரோட செல்ல பிள்ளை நானு. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழணும். ஒருவர் மேல ஒருவர் அன்பு காட்டணும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழணும். ஒருவர் மேல ஒருவர் அன்பு காட்டணும். பொய் சொல்ல மாட்டேன், சண்டை போட மாட்டேன். ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? பொய் சொல்ல மாட்டேன், சண்டை போட மாட்டேன். ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவரோட செல்ல பிள்ளை நானு. ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவரோட செல்ல பிள்ளை நானு. ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து வாழணும். ஒருவர் மேல ஒருவர் இரக்கம் காட்டணும். ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து வாழணும். ஒருவர் மேல ஒருவர் இரக்கம் காட்டணும். கோபப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன். ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? கோபப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன். ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவரோட செல்ல பிள்ளை நானு. ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவரோட செல்ல பிள்ளை நானு. சூப்பர், கிளாப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. சரி, இன்னைக்கு புது பாட்டு ஒன்று கற்றுக்கலாமா? டக்கு டக்குன்னு கற்றுக்கலாமா? வெளியில் எப்படி இருக்கு? மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா? இல்லை குளிர்தா? வெயில் அடிக்குது. வெயில் வந்தாலே எப்படி பெரிய ஒரே தொல்லை. வெளியில போனா போயிட்டு வந்தாலே குளிக்கணும், வேர்க்கும், சொரியும், அரிக்கும் இல்லையா? அவ்வளோ வெயில் இல்லை. அதுவும் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ, அவனு பாவம், அந்த தம்பி கட்டிலாம் வந்துருச்சான். ஜோம் பண்ணுங்க அந்த தம்பிக்காக, சரியா? அதனால இந்த வெயில் நேரத்துலயும் நீங்களாம் எங்க வந்திருக்கீங்க? விபிஎஸ் யாரை பார்க்க வந்திருக்கீங்க? ஏசப்பா பார்க்க வந்திருக்கீங்க. அப்ப ஏசப்பா கூட நம்ம என்ன பண்ண போறோம்? டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறையா புது பிள்ளைங்க வந்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்திருக்காங்க, தெரியாத பிள்ளைங்க உங்களுக்கு தெரிய போகிறீங்க. கரெக்டா? அவங்களெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க தானே போகிறீங்க. இதெல்லாம் நம்ம எங்கே பண்ண போகிறோம்? VBSல பண்ண போகிறோம். ஏசப்பாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஏசப்பாக்கு நிறையா அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த பாட்டு பாடலாமா? ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள் பாடுறோம், நீங்கள் கேட்டுட்டு அடுத்து எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஓகேவா? கொண்டாட்டம் சம்மர் வெயில் வந்தாலே திண்டாட்டம், அதில் VBS இருப்பது தானே கொண்டாட்டம். வாங்க வாங்க குட்டீஸ் ஒரு பாட்டு கத்துக்கலாம், சூப்பர் சூப்பரான ஆக்ஷன்ஸ் கத்துக்கலாம். வாங்க வாங்க குட்டீஸ் ஒரு பாட்டு கத்துக்கலாம், சூப்பர் சூப்பரான ஆக்ஷன்ஸ் கத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உண்டு ஸ்டோரிஸ் உண்டு, நீங்க ஓடி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உண்டு ஸ்டோரிஸ் உண்டு, நீங்க ஓடி வாங்க. இயேசுவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அன்பு கூர்ந்து வாழ்ந்திடலாம். இயேசுவின் அன்பை உணர்ந்திடலாம், இயேசுவோடு என்றும் இருக்கலாம், இயேசுவோடு என்றும் இருக்கலாம். பாட்டு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குல்ல பாட்டு? ஐயோ பிடிக்கலையா உங்களுக்குலாம்? அப்போ பாட்டு பிடிச்சிருந்தா என்ன பண்ணும்? எதனா ஒரு ஆக்ஷன் பண்ணோம்ல. சும்மா கையை தட்டிட்டு இருக்கீங்கப்பா. 3 வாட்டி அல்லேலூயா சொல்லுங்கப்பா சத்தமா. அல்லேலூயா. சீனியர் அண்ணா ஜூனியர் அண்ணாக்கெல்லாம் கையும் இல்லை வாயும் இல்லை போல இருக்குது. என்னண்ணா ஆச்சு உங்களுக்குலாம்? உற்சாகமா இருக்குண்ணா. நல்லா டிஃபன்லாம் சாப்பிட்டீங்கல்லண்ணா? ஓகேண்ணா, இன்னொரு வாட்டி இந்த பாட்டு பாட்டுமா? அப்புறம் நம்மள ஆக்ஷன்ஸ் கற்றுக்கலாம். ஓகேவா? கூட சேர்ந்து பாடுங்கண்ணா. பாட்டு வேர்ட்ஸ் ஈஸியாக தானே இருக்கு, எல்லாம் சேர்ந்து பாடுங்க. ஓகேவா பிகினர் குட்டீஸ்? ஓகேவா? ஓகே ஓகே. வந்தாலே திண்டாட்டம், அதில் VBS இருப்பது தானே கொண்டாட்டம். சம்மர் வெயில் வந்தாலே திண்டாட்டம், அதில் VBS இருப்பது தானே கொண்டாட்டம். வாங்க வாங்க குட்டீஸ் ஒரு பாட்டு கத்துக்கலாம், சூப்பர் சூப்பரான ஆக்ஷன்ஸ் கத்துக்கலாம். வாங்க வாங்க குட்டீஸ் ஒரு பாட்டு கத்துக்கலாம், சூப்பர் சூப்பரான ஆக்ஷன்ஸ் கத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உண்டு ஸ்டோரிஸ் உண்டு, நீங்க ஓடி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உண்டு ஸ்டோரிஸ் உண்டு, நீங்க ஓடி வாங்க. இயேசுவோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அன்பு கூர்ந்து வாழ்ந்திடலாம். இயேசுவின் அன்பை உணர்ந்திடலாம், இயேசுவோடு என்றும் இருக்கலாம், இயேசுவோடு என்றும் இருக்கலாம். ஓகே, பாட்டு கற்றுக்கிட்டீங்களா? நீங்களாம் ரொம்ப பிரில்லியன்ட்டான பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நேற்று. அதனால் உங்களுக்குலாம் வந்து நாங்கள் 4 வாட்டி இனிமேல் பாடுறதாவே கிடையாது. 2 வாட்டி பாடுவோம், 2 வாட்டி ஆக்ஷன் பண்ணுவோம். அதுலேயே நீங்கள் எல்லாம் இந்த பாட்டை கற்றுக்க போகிறீங்க. ஆக்ஷன் பண்ணுறவங்களை கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. ஆக்ஷன் அண்ணா அக்கா வாங்க சொல்லி கூப்பிடுங்க. அண்ணா அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் ப்ளீஸ். நல்ல ஆக்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு வாட்டி நல்ல ஆக்ஷன் பார்த்துக்கணும். அடுத்த வாட்டி நீங்களாம் எழுந்து பண்ண போறீங்க. சரியா? சம்மர் வெயில் வந்தாலே திண்டாட்டம், அதில் VBS இருப்பது தானே கொண்டாட்டம். சம்மர் வெயில் வந்தாலே திண்டாட்டம்,
இருப்பதுதானே கொண்டாட்டம். வாங்க வாங்க குட்டீஸ் ஒரு பாட்டு கத்துக்கலாம், சூப்பர் சூப்பரான ஆக்ஷன்ஸ் கத்துக்கலாம். வாங்க வாங்க குட்டீஸ் ஒரு பாட்டு கத்துக்கலாம், சூப்பர் சூப்பரான ஆக்ஷன்ஸ் கத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உண்டு ஸ்டோரிஸ் உண்டு, நீங்க ஓடி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உண்டு ஸ்டோரிஸ் உண்டு, நீங்க ஓடி வாங்க. இயேசுவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அன்பு கூர்ந்து வாழ்ந்திடலாம். இயேசுவின் அன்பை உணர்ந்திடலாம், இயேசுவோடு என்றும் இருக்கலாம், இயேசுவோடு என்றும் இருக்கலாம். ஆக்ஷன் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இன்னைக்கு டே 2 கரெக்டா? நேத்து தலைப்பு என்ன சொல்லுங்க? ஓகே, இன்னைக்கு டே 2 தலைப்பு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற அக்கா ஷீலா அக்கா. வாங்க ஷீலா அக்கா. என்னோட தலைப்பு என்னன்னா, நான் தேவனால் மீட்டெடுக்கப்பட்டவன். நான் தேவனால் மீட்டெடுக்கப்பட்டவன். என்ன சத்தமே இல்லை. டேட்டுவோட தலைப்பு என்ன? நான் மீட்கப்பட்டவன். நான் தேவனால் நான் தேவனால் மீட்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க. ஓகே. இப்போ மனப்பாட வசனம் கத்துக்கலாமா இன்னைக்கு டேவோட? சரி, இப்போ இந்த அக்கா பேர் என்ன? என்னது சுதா அக்கா. ஓகே, சரி சுதா அக்கா இப்போ மனப்பாட வசனம் படிச்சு காமிப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? கேக்குதா? 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. புரிஞ்சுதா? நீங்க பேசிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி புரியும்? ஓகே, திரும்பி சொல்லி தருவோப்பா. ஒரு வாட்டி அக்கா படிச்சு காப்பிக்காங்க. எல்லாம் குவாய்ட்டா இருங்க. டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேர்ள்ஸ் தான் ரொம்ப குவாய்ட்டா இருக்காங்க இன்னைக்கு. வெரி குட். சரி, இன்னொரு வாட்டி அக்காவை படிக்க சொல்லலாமா? ஓகே, நல்லா கவனிப்பீங்களா? நீங்க பிரைட் ஸ்டூடெண்ட். இன்னொரு வாட்டி நீங்களாம் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்னு அப்பயே சொல்லிட்டேன். அதனால நீங்க வந்து ஒரு வாட்டி படிப்பாங்க. எப்படி கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்த்துடுறேன். ஓகே. 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சரி, இந்த வசனம் எங்கம்மா இருக்கு? 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கா? 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கா? என்னது 7th ஸ்டாண்டர்ட் புக்கா? இது 7th ஸ்டாண்டர்ட் புக்கா? இது என்ன? என் கையில் என்ன புக் இருக்கு? கேட்கலையா? அவங்களாம் சொல்லவே மாட்டுறாங்க. வெரி குட். ஸோ நீங்கள் டெய்லி படிக்கிற மனப்பாட வசனம் எந்த புக்கில் இருக்கு? ஓகே, பைபிள் வந்து நமக்கு ஏசப்பா எழுதி நமக்காக கொடுத்துருக்காங்க இந்த பைபிள். ஓகேவா? பைபிளில் தான் நம்ம இந்த வசனம்லாம் படிக்கிறோம். சரி, மனப்பாட வசனம் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ சுதாக்கா படித்து காமிச்சாங்க. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க வர போகிறாங்க ஷீலாக்கா. காயத்ரி அதை வச்சிரு. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே
மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இது 1 பேதுரு 1:19. என்ன சவுண்டே இல்லை. என்ன சோகமாக இருக்கீங்க? சத்தமாக சொல்லாமா இன்னொரு வாட்டி? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:19. நீங்க ஒரு வாட்டி சொல்றீங்களா சத்தமா? நான் சொல்ல மாட்டேன். விலையேற பெற்று மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே. டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ்லாம் கிளாப் பண்ணுங்கப்பா. நீங்கள் கிளாப் பண்ணாதீங்க, இப்போ அவங்களாம் கிளாப் பண்ணிட்டோங்க. சவுண்டே பத்தலை. நல்லா நல்லா கை தட்டுங்க டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ். ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. இப்போ உங்களுக்காக ஷீலாக்கா நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கீங்க பிள்ளைங்களுக்கு? ஏ வர்றாப்பா, கேமாம்மா, கேமு. என்ன கேமுன்னு பார்த்துருவோமா? என்ன கேம் அக்கா வச்சுருக்கீங்க? என்ன கேம் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அவங்களே ஏஞ்சு. ஐயோ, அவங்க கிட்ட என்ன பண்ண போறீங்க? ஒரு பலூன் கொடுத்தாச்சு. மைக் ஆன்ல இருக்கா? டக்கு டக்குன்னு பண்ணுங்க. இருங்க, சொல்லுவோம் உங்களுக்கு கேம் என்னன்னு நாங்க சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஊதுங்க. 3 எல்லாரும் 6 பேருமே ஊதுங்க பலூனை. 6 பேருமே பலூனை ஊதுங்க. ஊதுங்கன்னு சொன்னா அவங்க அப்புறம் நல்லா சாப்பிட்டு ஊதிர போறாங்க. ஊதுங்க ஊதுங்க வேகம். யார் ஃபர்ஸ்ட் ஊதுறீங்கன்னு பார்ப்போம். யார் ஃபர்ஸ்ட் ஊதுறீங்கன்னு பார்க்குறோம். பலூன் உடையாம ஊதுங்க. நாட் போட்டுருங்க. யார் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுறீங்கன்னு பார்க்குறேன். சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். கேம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகலாம். ஓகே, இனிமேல் தான் கேமு. ஓகே, மோட்டையா இருக்கா பலூன்? இல்லை வெயிட் பண்ணுங்க, சொல்லுவோம். அவசரப்பட மோசஸ் அண்ணா இன்னும் முடிச்சு போட்டுனே இருக்காருமா. சொல்லி கொடுங்கம்மா அவருக்கு. நானா நீங்கள் ஆனந்த் அண்ணாவும் இன்னும் முடிச்சு போட்டுங்கிறார். எல்லாம் ரெடியா? ஓ நோ, ஜெஷு அண்ணாக்கும் முடிச்சு போட வரலையா? சரி, சொல்லுங்க. இப்போ என்கிட்ட ஒரு கார்டு இருக்கு, சரியா? இதுல 4 கார்டு இருக்கா? சொல்லுங்க. ஒன்று என்னது, இன்னொன்று என்னது? ஓகேயா? இப்போ நம்ம பாவத்துக்கு எஸ் சொல்லுவோமா நோ சொல்லுவோமா? எஸ்ஸா? பாவம் பண்றதுக்கு எஸ்ஸா நோவா? யோசிச்சு நல்லா கேள்வி புரிஞ்சுக்கோங்க. பாவத்துக்கு நம்ம எஸ் சொல்வோமா நோ சொல்வோமா? வெரி குட். ஓகேயா? சரி, ஓகே. இப்போ கீழ்ப்படியறதுக்கு எஸ் சொல்வோமா நோ சொல்வோமா? எஸ். சரியா? இப்போ என்கிட்ட இதுல 6 கார்டு இருக்கு. 3 எஸ் இருக்கு, 3 நோ இருக்கு. இது நாங்க ஷஃபிள் பண்ணிடுவோம். இப்போ ஜூனியர்லேருந்து ஒரு 3 அக்காவும் சீனியர்லேருந்து ஒரு 3 அண்ணாவும் ஏஞ்சிக்கோங்க. சண்டை போடாம ஏஞ்சிக்கோங்க. 3 சீனியரு, 3 ஜூனியர் கேர்ள்ஸ். ஜூனியர் இந்த அக்கா கிளாஸ்ல இருந்த கேர்ள்ஸ், தவமணி அக்கா கிளாஸ்ல இருந்த கேர்ள்ஸ். அக்கா கொஞ்சம் பார்த்து எழுப்புங்கக்கா 3 பேரை. 3 கேர்ள்ஸ். வாங்க 3 பேர் இப்படி வாங்க. நீங்க 3 பேர் இப்படி வாங்க. ஓகே, 1 by 1 அனுப்புங்க. சுதாக்கா 1 by 1 அனுப்புங்க. 3 பேரை இப்படி வாங்க. அண்ணா பிரண்டன் அண்ணா இப்படி வாங்க. ஒருத்தராக அனுப்புங்கக்கா. 3 பேர் தான். ஓகே, நீங்கள் ஷஃபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கேள்வி கேட்குறேன். ஓகே, இப்போ என்ன கேம் அப்படின்னா, இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 அக்கா, 3 அண்ணா அந்த பக்கம் நிற்கிறாங்களே. அவங்க பிரிச்சு போ. 2 டீமா பிரிச்சு போ. சரி, ஒன்று வந்து பேர் சொல்லுங்க. இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இவங்க 3 இந்த டீமுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரோசா. அப்புறம் இந்த டீமுக்கு போஸா? சரி வேணாம், நான் பேர் சொல்லிட்டா. ஃபேண்டா மிராண்டான்னு வச்சிடலாமா? ரோஸ். ஐயோ, லயன் டைகரா? சாரி, டயர். என்னவா?
கொக்கோ கோலா ஃபேண்டா தான் கேட்குறாங்கப்பா எங்கள் பிள்ளைங்க. ஓகே, நீங்கள் கொக்கோ கோலா, இவங்க ஃபேண்டா, சரிங்களா? இப்போது நான் ஒரு கேள்வி கேட்போம். கீழ்ப்படியலாமா, கீழ்ப்படியறதுக்கு எஸ்ஸா நோவான்னு உங்களை கேட்பேன். நீங்கள் என்ன ஆன்சர் சொல்வீங்க? எஸ். இந்த இடத்துலேருந்து ஒரு அக்கா வருவாங்க. வாங்கக்கா. இப்போ இந்த சைடில் இருக்கிறது எஸ். எஸ் ஜாஸ்தியாக உடையதா இல்லை நோ ஜாஸ்தியாக உடையதான்னு பார்ப்போம். சரியா? புரிஞ்சுதா? அவங்க கையில் இருக்க பலூன். ஓகேவா? கேம் புரியலையா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நாங்கள் கொஸ்டின் கேட்போம். சரியா? கீழ்ப்படியணுமா, ஏசப்பாக்கு பேரண்ட்ஸ்க்கெலாம் கீழ்ப்படியணுமான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? எஸ். அப்போது இந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து எடுக்கணும். அவங்க சப்போஸ் நீங்கள் சொன்ன எஸ்ஸுக்கு பதிலாக நோ எடுத்துட்டாங்கன்னா பலூன் ஒஞ்சிரும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? பலூனை உடச்சிருவோம். இந்த டீமில் இருக்கிறவங்க அவுட் ஆகிடுவாங்க. சரியா? ஓகே. எஸ், அவங்க நோ, இவங்க நோ. ஓகேவா? சரி, பாவத்துக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? இந்த அக்கா எடுங்க. நோ எடுக்க சொல்லுங்க. அந்த அக்காவை செலக்ட் பண்ணி எடுங்க. சரி, இப்போ மோசஸ் அண்ணா உடைச்சிருங்க. கரெக்டாக சொல்லிட்டாங்களா? கரெக்டாக சொன்னதாலும் வச்சுருவோம். ஓகே, நீங்கள் இல்லை அவங்க. இங்கே வாங்க அண்ணா, ஒரு அண்ணா வாங்க. கீழ்படியறதுக்கு இங்கே கீழ்படியணுமா படியக்கூடாதா? எஸ்ஸா நோவா? இப்போ அந்த அண்ணா என்ன எடுக்கணும்? அந்த அண்ணா என்ன எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன எடுத்தீங்கன்னா திரும்பி காமிங்க. நோ. சரி, இப்போ எதுவும் உடைக்க வேணாம். மாற்றி உடைச்சிக்க. ஆக்சுவலி பால்ராஜ் பிரதர் உடச்சிருக்கேன். ஆக்சுவலி கேம் மாற்றி உடச்சிட்டாங்க. ஓகே, இன்னும் இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. டெய்லி குளிக்கணுமா குளிக்கூடாதா? எஸ்ஸா நோவா? பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அதுக்கு என்ன ஆன்சர்? இப்போ இந்த அக்கா என்ன எடுக்கணும்? அக்கா எடுங்கக்கா. ஐயோ, சூப்பர். இப்போ என்ன பண்ண எஸ் சொன்னாங்க. உடைங்கப்பா. எஸ் அங்கப்பா. வச்சிருங்க பிரதர். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட். பரவாயில்ல. நோ தான் வந்தது. ஓகே, விபிஎஸ்க்கு வந்திருக்கேன் நான். வந்து இந்த 7 நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்போ என்ன எடுக்கணும்? வாங்க அண்ணா, வாங்க. ஒரு அண்ணா எடுங்கண்ணா. இப்போ எப்படி எடுக்கிறாரு பாருங்க. தப்பா? கிளாப் பண்ணிக்கோங்க, கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த டீம் தான் இப்போ வின் ஆகிருக்கிறாங்க. ஓகே, கிளாப் பண்ணிருங்கப்பா. அவள் தம்பிட்டாங்க. தேங்க்யூ அண்ணாங்க, தேங்க்யூ. வாலண்டியர் என்னடா ஒழிச்சு வச்சிருந்த பலூனை. ஓகே, கேம் பிடிச்சிருந்துச்சா? ஓகே, ஜீசஸ் சேஸ் பலூனை உடன்னு சொல்லியிருக்கிறார் போல. ஜீசஸ் சேஸ் அமைதியாக அழகாக சமத்தா உட்காருங்க. கால் இப்படி, கால் அப்படி, அப்படிலாம் வேண்டாம். அழகாக உட்காருங்க பார்க்கலாம். உட்காந்துட்டிங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? ஷீலா. என்னங்க ஷீலாக்கா, நீங்கள் தான் அமைதியாக இல்லைன்னு ஷீலாக்கா ஓரம் போய் நின்ட்டாங்கம்மா. ஷீலாக்கா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன வச்சுருக்கீங்க? இப்போ நான் ஒரு ஸ்கிட் பண்ண போகிறோம். வா, ஸ்கிட் பண்ண போகிறாங்களா? என்ன பண்ண போகிறாங்க? ஸ்கிட்டா ஸ்கிப்பா? ஸ்கிட்னா தெரியுமா? ஸ்கிட் பண்ண போறாங்களா? ஓகே, சரி. ஸ்கிட் பண்ணும்போது எப்படி நீங்களாம் பேசினே இருக்கணும், அவங்கள பேசிட்டே இருக்கணுமா? ஜீசஸ் சேஸ் finger on your lips. ஸ்கிட்டை நல்லா உன்னிப்பா கவனிங்க, பாருங்க. கேள்வி கேட்பேன். சரியா? கேள்வி கேட்குறவங்களுக்கு என்ன கொடுப்போம்? கிஃப்ட்ஸ் கொடுப்போம். ஓகே, குட் சில்ட்ரன். வாங்க வாங்க வாங்க. இப்போ இல்லை.
என்ன பிங்கி, யாருக்கோ கால் பண்ணுற மாதிரி தெரியுது. ம், ஹலோ எல்லாரும் கால்ல இருக்கீங்களா? இருக்கோம். இன்னைக்கு ப்ரேயர் இருக்கு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இருக்கு. எல்லாரும் கலந்து போலாமா? போலாமே. ப்ரேயர் சும்மா. இப்போ என்ன, உங்களுக்கு நாளைக்கு எல்லாருக்கும் மேட்ச் இருக்குல்ல? இப்போது மேட்ச்சுக்கு போவீங்களா இல்லாட்டி எப்படி சர்ச்சுக்கு வருவீங்களா? இது ப்ராக்டிஸா? சர்ச் தானே முக்கியம், சர்ச்சுக்கு தானே போகணும். நீ என்ன பண்ண போகிற பிங்கி? ஐயோ, ஆ, அப்ப நீங்க யாரும் வரலையா? அப்ப நீங்க யார் வரீங்களோ இல்லையோப்பா, நான் ப்ரேயருக்கு போறேன். சரி, ஓகே. என்ன எல்லா பாலும் மிஸ் ஆகுது? தமிழக்கா என்னாச்சு? ஐயோ, ஒரு பால் கூட அடிக்க மாட்டாங்க. லென்ஷாட்டன் அடுத்தது. தமிழக்கா வேஸ்ட், சுத்தமா ஒண்ணுமே பண்ணல. லென்ஷாக்கா வாங்க நீங்க. இந்த அக்கா எதுவும் பண்ற மாதிரி தெரியல ஆட்டத்துல. லின்ஷாக்காட்ட பேட் கொடுத்துருவோம். தவமணி, ஓகே தவமணி. நம்ம ஃபர்ஸ்ட் பாலே ஃபர்ஸ்ட் அடிக்க. ஐயோ, என்னது இது? செகண்ட் பால்ல விட்டாங்க. தவமணி அக்கா இப்போ 4 அடிக்க போறாங்க. ஐயோ, இந்த பால் மிஸ் ஆயிடுச்சு. பவுலிங் கூட சரியில்லையே. என்ன தமிழக்கா, பேட்டிங்கும் வரல பவுலிங்கும் வரல. நம்ம பேட்டுக்கு நேரம் அடிக்காம எங்கேயும் அடிக்கிறீங்க. இப்போ லின்ஷாக்கா பேட் பண்ண போறாங்க. பேட்டை தாண்டி பால் போகுது. ஐயோ போச்சு. சரி, அடுத்தது வந்து நம்ம பிங்கி அக்காவை கூப்பிடலாம். பிங்கி அக்கா வந்துட்டாங்க. பிங்கி அக்கா, பிங்கி அக்கா கமான் வாங்க வாங்க. பிங்கி அக்கா சூப்பரா விளையாடுறாங்களா? விளையாடுறாங்கப்பா. வேற லெவல். செம்ம செம்ம. பரவாயில்ல, ஒரு பால் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஒரே பால் தான் மிஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து 4 அடிக்க போறாங்க இப்ப. செம்ம செம்ம பா. பிங்கி தான் வின்னர். பிங்கி செம்ம சூப்பரா பண்ணா. யாரு சூப்பரா பேட் பண்ணா? யாரு சூப்பரா பேட் பண்ணா? யாரு சூப்பரா பேட் பண்ணா? பிங்கி அக்காவா? யாரு பிரேயருக்கு போனா? மீதி எல்லாரும் எங்க போனாங்க? எங்க போனாங்க? பிராக்டிஸ் பண்ண போனாங்க. பிங்கி அக்கா மட்டும் தான் எங்க போனாங்க? பிரேயர் பண்ண போனாங்க. அதனால லாஸ்ட்ல யாரு நல்லா விளையாடினது? பிங்கி அக்கா. அப்போ நம்மளும் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? பிரேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுவோம்? எல்லாத்துலேயும் வின் பண்ணுவோமா? வின் பண்ணுவோமா? பிரேயர் பண்ணா நம்ம வின் பண்ணுவோமா? சரி, நம்மளும் பிங்கி அக்கா மாதிரி பிரேயர் பண்ணிட்டு எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட மீட்பராகிய இயேசு வந்து என்ன பண்ணுவாரு?
நமக்கு எல்லாத்துலேயும் வெற்றியை தருவார். சரியா? தவமணி அக்கா, லின்ஷா அக்கா மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, உலக காரியம் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி அதை விட நம்ம ஏசப்பாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஏசப்பா வந்து நம்ம கூட இருப்பார். மீட்பராகிய தேவன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவார், வெற்றியை தருவார். பிங்கி அக்கா பார்த்தீங்களா 4-6 எல்லாம் அடிச்சாங்களா? சூப்பராக அடிச்சாங்க. ஒரு அண்ணா மண்டையில கூட அடிச்சாங்க பார்த்தோம். எதனால அவங்க 4-6லாம் அடிச்சாங்க? ப்ரேயர் பண்ணனால அடிச்சாங்க. எதனால? ப்ரேயர் பண்ணனால. பிங்கி அக்காக்கு ஒரு கிளாப் கொடுங்க. சரி, ஓகே. இனிமேல் நீங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போவீங்களா? ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிப்பீங்களா? பைபிள் வாசிச்சா ஏசப்பா என்ன பண்ணுவாரு, எல்லாத்துலயும் வின் பண்ண வைப்பாரு. என்ன நாள் 2 தலைப்பு என்ன? பிகினர்ல ஒரு அக்காவை கேட்கலாமா இன்னைக்கு தலைப்பு என்னன்னு? மகீரா அக்கா வாங்க வாங்க, இன்னைக்கு தலைப்பு என்ன? ஷாலினும் வாங்க, இன்னைக்கு தலைப்பு என்ன? நான் தேவனால் மீட்கப்பட்டவன். வெரி குட், சாக்லேட் கொடுங்கப்பா. நீங்க வாங்க, இன்னைக்கு தலைப்பு என்ன? நான் தேவனால் மீட்கப்பட்டவன். வெரி குட், சூப்பர். வாங்க, நீங்களும் வாங்க, அந்த குட்டி வாங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன? நான் தேவனாக மீட்கப்பட்டவன். ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, ஜாவின் சொல்லுங்க. நான் தேவனால் மீட்கப்பட்டவன். வெரி குட். சரி, ஈஸியாலாம் கேட்க மாட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? இன்னைக்கு நாள் வசனம் யார் சொல்ல போறா? இன்னைக்கு வசனம் ஷீலாக்கா சொல்லி கொடுத்தாங்களே. இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க? மறந்துட்டீங்களா? சொல்றீங்களா? வாங்க, இனியவள் அக்கா வந்து சொல்லுங்க. சூப்பர், சீக்கிரம் வாங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வெரி குட். 1 பேதுரு 1:19. வெரி குட் வெரி குட். கிளாப் பண்ணுங்க. அவளுக்கு gift கொடுங்க. சாக்லேட் வேணாம், gift கொடுங்க. இங்கே வாங்க gift வாங்கிக்கோங்க. சரி, பாட்டு கிளாப் பண்ணுங்கப்பா. இந்த மாதிரி நீங்களும் வசனம் சொன்னீங்கன்னா gift கொடுப்போம். சாக்லேட் கொடுத்து ஏமாற்ற மாட்டோம். ஓகே, அறுக்கக்கூடாது, இது யாரும் அறுக்கக்கூடாது. பாப்பா இதுலேருந்து கால் எடுத்துருங்க, சரியா? ஓகே, பாட்டு கற்றுக்கலாமா? இன்னைக்கு ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? நெக்ஸ்ட்டு வாங்க பாட்டு பாடுறவங்க வாங்க. பாட்டு கற்றுக்கலாமா? பாட்டு நாங்கள் ஒரு வாட்டி பாடுவோம், 2 times பாடுவோம். நல்லா கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் சேர்ந்து பாடுவீங்க, ஆக்ஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? வந்தாலே ஜாலி ஜாலி, VBS வந்தாலே ஹோலி ஹோலி, VBS வந்தாலே ஜாலி ஜாலி, VBS வந்தாலே ஹோலி ஹோலி. பரலோகம் எங்க கோலு கோலு, அதற்காக நாங்கள் ஓடிடுவோம். பரலோகம் எங்க கோலு கோலு, அதற்காக நாங்கள் ஓடிடுவோம். பாவத்தை விட்டு ஓடிடுவோம், பரலோக பாதையில் ஓடிடுவோம். பாவத்தை விட்டு ஓடிடுவோம், பரலோக பாதையில் ஓடிடுவோம். இயேசு சொன்ன வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடிடுவோம். இயேசு சொன்ன வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடிடுவோம்.
வந்தாலே ஹோலி ஹோலி VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி. பாட்டு பிடிச்சிச்சா? சூப்பரா. ஹோலி ஜாலி எல்லாம் நல்லா இருக்குல்ல? லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுப்பா இது. இன்னொரு வாட்டி பாடுறோம், கேக்குறீங்களா? நெக்ஸ்ட் நீங்க தான் பாட போறீங்க, ஓகேவா? சூப்பர். சேர்ந்து பாடுங்க, சத்தமா பாடுங்க, சரியா? கேர்ள் சவுண்ட் கேக்குதா பாய் சவுண்ட் கேக்குதான்னு பார்க்கலாம், ஓகேவா? உட்கார்ந்துட்டே சத்தமா பாடணும். அடுத்து எழுந்து நின்று ஆக்ஷனோட பாடலாம், ஓகேவா? VBS வந்தாலே ஹோலி ஹோலி VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி. பரலோகம் எங்க கோலு கோலு, அதற்காக நாங்கள் ஓடிடுவோம். பரலோகம் எங்க கோலு கோலு, அதற்காக நாங்கள் ஓடிடுவோம். பாவத்தை விட்டு ஓடிடுவோம், பரலோக பாதையில் ஓடிடுவோம். பாவத்தை விட்டு ஓடிடுவோம், பரலோக பாதையில் ஓடிடுவோம். இயேசு சொன்ன வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடிடுவோம். இயேசு சொன்ன வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடிடுவோம். VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி. VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி. பரலோகம் எங்க கோலு கோலு, அதற்காக நாங்கள் ஓடிடுவோம். பரலோகம் எங்க கோலு கோலு, அதற்காக நாங்கள் ஓடிடுவோம். பாவத்தை விட்டு ஓடிடுவோம், பரலோக பாதையில் ஓடிடுவோம். பாவத்தை விட்டு ஓடிடுவோம், பரலோக பாதையில் ஓடிடுவோம். இயேசு சொன்ன வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடிடுவோம். இயேசு சொன்ன வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடிடுவோம். VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி. சூப்பரா பாட்டு, ஆக்ஷன் சூப்பரா. பாடிடுவோமா? ரெடி? ஜீசஸ் சேஸ் 1 2 3. VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி. பரலோகம் எங்கள் கோலு கோலு, அதற்காக நாங்கள் ஓடிடுவோம். பரலோகம் எங்கள் கோலு கோலு, அதற்காக நாங்கள் ஓடிடுவோம். பாவத்தை விட்டு ஓடிடுவோம், பரலோக பாதையில் ஓடிடுவோம். பாவத்தை விட்டு ஓடிடுவோம், பரலோக பாதையில் ஓடிடுவோம். இயேசு சொன்ன வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடிடுவோம். இயேசு சொன்ன வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடிடுவோம். VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி VBS வந்தாலே ஜாலி ஜாலி VBS வந்தாலே ஹோலி ஹோலி. பரலோக
அதற்காக நாங்கள் ஓடிடுவோம். பரலோகம் எங்கள் கோலு கோலு, அதற்காக நாங்கள் ஓடிடுவோம். பாவத்தை விட்டு ஓடிடுவோம், பரலோக பாதையில் ஓடிடுவோம். பாவத்தை விட்டு ஓடிடுவோம், பரலோக பாதையில் ஓடிடுவோம். இயேசு சொன்ன வார்த்தைக்குத்தான் கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடிடுவோம். இயேசு சொன்ன வார்த்தைக்குத்தான் கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடிடுவோம். VBS வந்தாலே ஜாலி ஜாலி, VBS வந்தாலே ஹோலி ஹோலி. VBS வந்தாலே ஜாலி ஜாலி, VBS வந்தாலே ஹோலி ஹோலி. கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். உட்காந்துருங்க. ஓகே, முட்டி போடுங்க, நட போடுங்க, கை தூக்குங்க. இதெல்லாம் தேவனால். இன்னைக்கு என்ன தலைப்பு? நான் தேவன் பிள்ளைகள். ஓகே, வெரி குட். kneel down, மகிரா. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் எங்களை VBSக்கு கொண்டு வந்ததற்காய் நன்றி. வசனங்கள் எல்லாவற்றுக்காய் நன்றி. இதை எங்க வாழ்க்கையில் கடைபிடிக்க உதவி செய்யுங்க. குடும்பத்தையும் நண்பர்களையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் சாட்சியாய் வளர